நேற்று நடந்த நேற்று நமது தங்கை அனீஸ் பாத்திமா அவர்கள் திமுக மணல் மாஃபியா ரவுடி கும்பல் ரவுடி குண்டர்களான தியாக சுரேஷ், தியாக ரமேஷ், விஜயகுமார் போன்ற திமுக பெரும் குண்டர்களால் அன்பு மகள் சத்தமா பேச சவுண்ட் வச்சுக்கலாமா? அதுல அவ்வளவுதான் இருக்கும். இல்ல நீங்க உங்க தொண்டையில இப்ப கேக்குதுல? அப்ப அவர்களுக்கு நாம் நீதி கேட்டு ஒரு போராட்டத்தை எடுத்திருக்கிறோம் ஜனநாயக மரபுபடி. இதுல ஒண்ணு நாம என்ன சொல்லிக்க விரும்புறோம்னா, காவல்துறை இந்த நொடி வரைக்கும் அந்த மணல் மாஃபியா 24 மணி டாஸ்மா இருக்கு. அவரோட ஒயிட் ஷாப் தான் இங்க இருக்கு பைபாஸ்ல. அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு உக்கடை ஆளு, நான் வந்து அம்மாப்பேட்டை. நீ ஆளும் இல்ல, ஒரு கூந்தலும் இல்ல, நீ ஆளே கிடையாது. இது நினைச்சுக்காருங்க, இது புலிகளோட கூட்டம். அத வந்து இங்க வலியுறுத்ததான். நீ ஒரு அம்மாப்பேட்டையில நீ ஒரு ஆள் இல்ல, அம்மாப்பேட்டையில நீ ஒரு ஆளு கூந்தலே கிடையாதுங்கிறத நீ வேணா அந்த காவல்துறை கட்டுப்படுத்தலாம். பிரபாகரோட கரும்புலிகள் எவனும் கட்டுப்படுத்த. என் புள்ளைய தொட்டதுக்கு பதில் கூறி அவனு. என் புள்ளைய நீ தொட்டதுக்கு மிருகண்டா, மிருகம் கூட கருப்பம் தரிச்சிருந்தா, ஒரு மிருகம் கருப்பம் தரிச்சிருச்சுன்னா புளியோ சிறுத்தைய போய் அடிக்காதுடா. கர்ப்பிணியா இருந்தா அடிக்காதுடா, மிருகம் அடிக்காதுடா. நிற மாச கர்ப்பிணி 9 மாசம் புள்ள நிற மாச கர்ப்பிணிய நீ அடிக்கிறனா? என் மயிர நீ ஒரு ஆடு மயிராடா? என்ன அது மாத்திரம் இல்ல, இன்னொரு பிசிஆர் கேஸ் கொடுத்துட்டா. நீ சொல்லிருக்க எங்கெல்ல அடி வாங்கின எங்க பல்லர் இருக்கான், எங்க பையன் இருக்கிறான். இந்த மாதிரி இந்த வேற திமுக சிந்தனை குருட்டு புத்திர எங்க மேல பிசிஆர் வழக்கெல்லாம் கொடுத்து இதை திராவிட சுத்தியோட சாதி முதல்ல ஏற்படுத்த நினைச்சா செருப்ப கழட்டி நாமக்கல் மகிழ்ச்சி அடிக்கும். காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கை. பிசிஆர் வழக்கு எங்க மேல போட்டுக்க, எங்க புள்ள மேல வன்கொடுமை, சாதியா இழி வன்கொடுமை, தீண்டாம வழக்கு நீ போட்டு நீ எஃப்ஐஆர் போடு. ஆனா ஒருபோதும் பிரபாகர் பிள்ளைகள் அதே கவுண்டர் பெட்டிஷன் நாங்க தரமாட்டோம். அந்த வேலையை செய்ய மாட்டோம். எங்களை அடி வாங்கின அத்தனை போது எங்க பல்லவன் எங்க பறையன் தான் அடி வாங்கி இருக்கிறான். நாங்க தான் பிசிஆர் கேஸ் மேல கொடுக்க, நாங்க செய்ய மாட்டோங்க. நாங்க பிரபாகரின் பிள்ளைகள், நாங்கள் இந்த வேலையை செய்ய மாட்டோம். முட்டுக்கு முட்டுதான் 4 பேர் நேரடியா நேற்று செல்போன், இங்க உள்ள தம்பிகளோட செல்போன் வர காவல்துறை பறிச்சு வச்சிருக்கு. எதுக்கு நீங்க செல்போனை பறிச்சு வைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? செல்போன் எதுக்கு பறிக்கிறீங்க? அப்ப இந்த தம்பியோட அந்த திமுக குண்டர்கள் கல்ல தூக்கி அடிச்சிருக்கான். நீ சரியான ஆம்பளை வாடா பாட, நாங்க இங்க நிக்கிறோம்டா. சாயங்காலம் நீ அது ஆத்து மண்ணள்ளி திருடி வித்து பொழைக்கிற உனக்கே இப்படி இருக்குன்னா, சத்தியத்துக்கு பக்கம் நிக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும்? காவல்துறை 4 பேர் மேல நம்ம வழக்கு கொடுத்துருக்கிறோம். 4 பேர்ல ஒருத்தரையாவது கைது பண்ணி கொண்டு வரணும். இந்த கைது நடவடிக்கை வரும் வரை நாங்க புலிகள் நாங்க இதை விட்டு நகர மாட்டோம். நீ காவல்துறையோ போர்ஸோ அதே இதே கொண்டு அச்சுறுத்துற வேலை பிரபாகரன் பிள்ளைகிட்ட நடக்காது. சட்ட ரீதியா அணுகிருக்கோம். வழக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 48 மணி நேரம் மேல ஆயிருச்சு. இது வரைக்கும் உள்ளதான் இருக்கிறாங்க, இன்னும் கைது செயல்படல. அந்த குற்றவாளிகளை, திமுக ரவுடி குண்டர்களை, இந்த ரவுடி கும்பல்களை, சாராயம் பிழைத்தாலும் காசோடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த ரவுடி குண்டர்களை, ஆத்து மண்ணை அள்ளி விற்கிற அந்த ரவுடி குண்டர்களை, திமுக சாதி வெறியர்களை காவல்துறை கைது செய்ய வேண்டும். புள்ள 2 உயிர். இது கொலை முயற்சியான ஒரு வழக்கு. இந்த வழக்குல என் பிள்ளைக்கு நீதி வேணும். என் பிள்ளைக்கும் தாய்க்கும் சேய்க்கும் வேற எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாது. அதுக்கு நீங்களும் வேண்டிக்கிறீங்க. இந்த பிள்ளைக்கு எங்க அனீஸ் பாத்தியாவுக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் அகலப் போவதில்லை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நேற்று நடந்த நேற்று நமது தங்கை அனீஸ் பாத்திமா அவர்கள் திமுக மணல் மாஃபியா ரவுடி கும்பல் ரவுடி குண்டர்களான தியாக சுரேஷ், தியாக ரமேஷ், விஜயகுமார் போன்ற திமுக பெரும் குண்டர்களால் அன்பு மகள் சத்தமா பேச சவுண்ட் வச்சுக்கலாமா? அதுல அவ்வளவுதான் இருக்கும். இல்ல நீங்க உங்க தொண்டையில
இப்ப கேக்குதுல? அப்ப அவர்களுக்கு நாம் நீதி கேட்டு ஒரு போராட்டத்தை எடுத்திருக்கிறோம் ஜனநாயக மரபுபடி. இதுல ஒண்ணு நாம என்ன சொல்லிக்க விரும்புறோம்னா, காவல்துறை இந்த நொடி வரைக்கும் அந்த மணல் மாஃபியா 24 மணி டாஸ்மா இருக்கு, அவரோட ஒயிட் ஷாப் தான் இங்க இருக்கப்பட்டிருக்க பைபாஸ்ல. அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு உக்கடை ஆளு, நான் வந்து அம்மாப்பேட்டை, நீ ஆளும் இல்ல ஒரு கூந்தலும் இல்ல, நீ ஆளே கிடையாது. இது நினைச்சுக்காங்க, இது புலிகளோட கூட்டம். அத வந்து இங்க வலியுறுத்ததான், நீ ஒரு அம்மாப்பேட்டையில நீ ஒரு ஆள் இல்ல, அம்மாப்பேட்டையில நீ ஒரு ஆளு கூந்தலே கிடையாதுங்கிறத நீ வேணா அந்த காவல்துறை கட்டுப்படுத்தலாம். பிரபாகரோட கரும்புலிகள் எவனும் கட்டுப்படுத்த. என் புள்ளைய தொட்டதுக்கு பதில் கூறி அவனு, என் புள்ளைய நீ தொட்டதுக்கு மிருகண்டா, மிருகம் கூட கற்பம் தரிச்சிருந்தா, ஒரு மிருகம் கற்பம் தரிச்சிருச்சுன்னா புளியோ சிறுத்தைய போய் அடிக்காதுடா, கர்ப்பிணியா இருந்தா அடிக்காதுடா, மிருகம் அடிக்காதுடா. நிற மாச கர்ப்பிணி 9 மாசம் புள்ள நிற மாச கர்ப்பிணிய நீ அடிக்கிறனா, என் மயிர நீ ஒரு ஆடு மயிராடா என்ன? அது மாத்திரம் இல்ல, இன்னொரு பிசிஆர் கேஸ் கொடுத்துட்டா. நீ சொல்லிருக்க எங்கெல்லாம் அடி வாங்கின, எங்க பல்லர் இருக்கா, எங்க பறையா இருக்கிறான். இந்த மாதிரி இந்த வேற திமுக சிந்தனை குருட்டு புத்திர எங்க மேல பிசிஆர் வழக்கெல்லாம் கொடுத்து இதை திராவிட சுத்தியோட சாதி மோதலை ஏற்படுத்த நினைச்சா செருப்ப கழட்டி நாம் தமிழ் கட்சி அடிக்கும். காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கை, பிசிஆர் வழக்கு எங்க மேல போட்டுக்க, எங்க புள்ள மேல வன்கொடுமை, சாதியா இழி வன்கொடுமை, தீண்டாம வழக்கு நீ போட்டு நீ எஃப்ஐஆர் போடு. ஆனா ஒருபோதும் பிரபாகர் பிள்ளைகள் அதே கவுண்டர் பெட்டிஷன் நாங்க தரமாட்டோம். அந்த வேலையை செய்ய மாட்டோம். எங்களை அடி வாங்கின அத்தனை பேர் எங்க பல்லவன் எங்க பறையன் அடி வாங்கி இருக்கிறான். நாங்க தான் பிசிஆர் கேஸ் மேல கொடுக்க, நாங்க செய்ய மாட்டோங்க. நாங்க பிரபாகரின் பிள்ளைகள், நாங்கள் வேலை செய்ய மாட்டோம். முட்டுக்கு முட்டுதான் 4 பேர் நேரடியா நேற்று செல்போன், இங்க உள்ள தம்பிகளோட செல்போன் அவரை காவல்துறை பறிச்சு வச்சிருக்கு. எதுக்கு நீங்க செல்போனை பறிச்சு வைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? செல்போன் எதுக்கு பறிக்கிறீங்க? அப்ப இந்த தம்பியோட இந்த திமுக குண்டர்கள் கல்ல தூக்கி அடிச்சிருக்கான். நீ சரியான ஆம்பளை வாடா, இப்ப நாங்க இங்க நிக்கிறோம்டா, சாயங்காலம் நீ அது ஆத்து மண்ணள்ளி திருடி வித்து பொழைக்கிற உனக்கே இப்படி இருக்குன்னா சத்தியத்துக்கு பக்கம் இருக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும்? காவல்துறை 4 பேர் மேல நம்ம வழக்கு கொடுத்துருக்கிறோம். 4 பேர்ல ஒருத்தரையாவது கைது பண்ணி கொண்டு வரணும். இந்த கைது நடவடிக்கை வரும் வரை நாங்க புலிகள் நாங்க இதை விட்டு நகர மாட்டோம். நீ காவல்துறையோ போர்ஸ் அதே இதே கொண்டு அச்சுறுத்துற வேலை பிரபாரம் பிள்ளைகிட்ட நடக்காது. சட்ட ரீதியா அணுகிருக்கோம். வழக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 48 மணி நேரம் மேல ஆயிருச்சு. இது வரைக்கும் உள்ளதான் இருக்கிறாங்க, இன்னும் கைது செயல்படல. அந்த குற்றவாளிகளை திமுக ரவுடி குண்டர்களை, இந்த ரவுடி கும்பல்களை, சாராயம் பிழைத்தாலும் காசோடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த ரவுடி குண்டர்களை, ஆத்து மண்ணி அள்ளி விற்கிற அந்த ரவுடி குண்டர்களை, திமுக சாதி வெறியர்களை காவல்துறை கைது செய்ய வேண்டும். புள்ள 2 உயிர், இது கொலை முயற்சியான ஒரு வழக்கு. இந்த வழக்குல என் பிள்ளைக்கு நீதி வேணும். என் பிள்ளைக்கும் தாய்க்கும் செய்திக்கும் வேற எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாது. அதுக்கு நீங்களும் வேண்டிக்கிறீங்க. இந்த பிள்ளைக்கு எங்க அனீஸ் பாத்தியாமக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் அகலப் போவதில்லை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அன்பு உறவுகளே, இந்த போராட்டத்துல நம்மளோட கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மாற்று ஜனநாயக அமைப்புகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளிலிருந்து வந்திருக்கின்ற நமது உறவுகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அன்பு உறவுகளே, இந்த போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவும் நம்ம காவல்துறையிட்ட அழைச்சி பேசணும். இப்ப இந்த போராட்டம் தொடங்கிய பிறகு
கட்சியின் பொறுப்பாளர்கள்ட்ட காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. அவங்க இந்த பகுதியில இந்த அம்மாப்பேட்டை சரகத்துல எதிர்பாராத விதமா 2 கொலைகள் நடந்து விட்டதனால இன்று மாலைக்குள்ள இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நாங்க கைது பண்ணி உள்ள அடைக்கிறோம்னு நம்மள்ட்ட உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. இருங்க 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 இங்க முதல்ல இருங்க. இல்லாட்டி இங்க பாருங்க, தலைமை சொல்றத கட்டு பண்ணோம். ஒருவேளை இன்று அவங்க கைது பண்ணலனா அண்ணன் செந்தமடன் சீமான் தலைமையில ஒருங்கிணைந்த தமிழ்நாடு முழுக்க எல்லாரையும் திரட்டி இந்த அம்மாப்பேட்டையை 1 இல்ல 2 பண்ணும். நல்லா புரிஞ்சுங்க. சீமான் அண்ணன் இந்த பிரச்சனை இதோட விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. காவல்துறை ஐயா அவங்க கேளுங்க சொல்றதை கேட்கணும். கேட்காம நீங்களே முடிவெடுக்க கூடாது. நம்ம நாம் தமிழர் கட்சி ஒரு ராணுவ அமைப்பு போல நாம அண்ணனோட சொல்லுக்கும் கட்சியோட கட்டுப்பாட்டுக்கும் நம்ம அடிபணிச்சவங்க. அதனால இன்று மாலைக்குள்ள அவங்க சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க, அது வாங்கிறவங்க இப்ப பக்கத்து டீ கடையில இங்க பாருங்க, இப்ப பக்கத்து டீ கடையில யாரு அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. பொம்பளை பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க உங்களோட தனிப்பட்ட உணர்ச்சிகளை காட்ட நேரம் இல்ல. பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்குதுங்க. நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு பேசணும். சும்மா நீங்களே பேசிட்டு கூடாது. சொல்றது சில விஷயங்களை சொல்றான். இந்த பக்கத்து டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கா தம்பி சொல்றான். இப்பவே காவல்துறை டிஎஸ்பி நம்ம முன்னாடியே வைக்கிறோம். நீங்க போய் 2 கான்ஸ்டபிள் அழைச்சு முதல்ல அவனை கைது பண்ணுங்க. இப்ப போய் இருக்கிறான் பாத்து சொல்லுங்க சார். அதுல என்ன போயிட்டாரு மணி போ. எல்லாம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, அதனால இன்று நாம இப்ப நடத்திட்டு இருக்கின்ற போராட்டங்கிறது இந்த போராட்டம் இத்தோட முடியறது இல்ல. இந்த போராட்டம்ங்கிறது தொடர்ந்து நடக்கதான் போகுது. இன்னொன்னு, அவங்க பேர்ல கொலை முயற்சி வழக்கு உள்ளிட்ட கடினமான வழக்கு பிரிவுகள் இப்ப போட்டிருக்க எஃப்ஐஆரோட ஆல்டர் எஃப்ஐஆரும் போடணும்னு சொல்லி இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஐயா கிருஷ்ணகுமார் ஐயா சொன்னது போல 2 உயிர் பாதிக்கப்பட்டிருக்கும். 2 உயிரை நம்ம இழந்திருப்போம். அந்த அளவுக்கு மோசமான சூழல் இருக்கு. அதனால இப்ப இந்த கடத்தர்ல டீ குடிச்சிட்டு இருக்கவங்கள நான் போய் அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இந்த போராட்டம் அண்ணன் சீமான் அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நான் நேரடியா வரேன் அப்படின்னு அண்ணனே சொல்லிட்டாங்க. நாளைக்கு அண்ணன் நேரடியா வரேன்ட்டாங்க. இதே நிலைமை இந்த காவல்துறை பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா இங்க நடக்க போற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காவல்துறை தான் பொறுப்புன்னு அவங்கள வச்சுக்கிட்டே சொல்லிடுறேன். இதோட முடிக்க விரும்புறோம். இப்போது அண்ணன் குமாரன் அண்ணன் பேசுவாங்க. வாங்கியாச்சு. நேற்று இரவே வாங்கியாச்சு. யார் சொன்னதெல்லாம் நேற்று இரவே வாங்கியாச்சு. அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இரு. காவல்துறை உங்கள்ட்ட பரிச்சை செல்போன் வந்துருச்சா வரலையா? வந்துருச்சு. யார் சொன்னது? வாங்கியாச்சுங்க. ஏங்க வாங்கியாச்சு. வாங்கியாச்சு. நான் ரைடும் வாங்கி கொடுத்தேன். எல்லாத்தையும் மொபைல் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு. மொபைல் வாங்கி கொடுத்துருங்க. மொபைல் வாங்கிட்டோம். காவல்துறை மொபைல் பதிஞ்சிருச்சு. நீங்க பேசுங்க. அதாவது காவல்துறை உங்ககிட்ட டெலிபோனை பறிச்சிருக்கிறாங்க.
புடிங்கிட்டா இருந்தா அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ண வேண்டியதானே, சொல்ல வேண்டியதானே. பட் மேல கொண்டு வரணும். இரவு தான் எனக்கு தெரியும். அவங்க அதிகாரம் கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது. நீ தேர்தல் பூத்துல போனா செல்போன் அவங்க அங்க நடக்கிற சிக்கல படம் முடிச்சிருக்க, அதனால அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்க. நீங்க நேத்தே நீ சொல்லி இருந்திருக்கணும். இப்ப என்னன்னா தெளிவா பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. அவன் ஆளுங்கட்சியை சேர்ந்த குண்டரு, அவன் ரவுடி, அவனுக்கு அதான் வேலை. இங்க டாஸ்மார்க் 24 மணி நேரம் சாராயம் ஓட்டுறான், இங்க எதுக்கான கப்பம் கட்டுவான், எல்லாம் கொடுப்பான். ஆத்து மண்ணை அள்ளி அள்ளி விக்கிறான். அவனுக்கு அதான் பொழப்பு. அவங்களுக்கு சுரேஷுக்கு ரமேஷுக்கு அதான் பொழப்பு. அவங்களுக்கு அதான் சொல்லுவேன். அந்த காசை கொடுத்து என் மக்களை அடிமையாக்கி வச்சிருக்கான். அந்த காசை கொடுத்து என் காவல்துறை அடிமையாக்கி வச்சிருக்கான். அவன் காசு வேலை செய்ய. ஆனா அவன் இது வரைக்கும் யாரை தொட்டான், அவன் எப்படி போனான்லாம் கணக்கு கிடையாது. அவன் தொட்டது தமிழ் தேசிய இனத்தோட புள்ளைய தொட்டு இருக்கிறான். பச்சை மண்ணு எங்க புள்ள 2 உயிரை தொட்டு இருக்கான். நாங்க யாரும் அவனை விடமாட்டோம். இது சட்ட ரீதியான அணுகுமுறை. இப்ப இந்த காவல்துறை வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நாங்க இதை விட்டு வெளியாக விரும்புறோம் நாங்க. ஆனா இதுக்கான இதுக்கு இடையில அவங்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறனா அண்ணன் சீமான் தலைமையில இதே இடத்துல விடும். அப்பொழுது இந்த காவல்துறை முழு பொறுப்பா இருக்கும். இதை மணந்துக்கு இருக்கேன். திரும்ப திரும்ப சொல்றேன், காவல்துறை காசு கொடுக்குறான், அவன் கட்டுறான், கப்ப கட்டுறான், செய்ய மாட்டாங்க. திமுக அடங்காது. நான் சொல்றது அமைதியாரு அமைதியா இருந்தேன். நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு வார்த்தை தலைமை ஒருங்கிணைப்பாளரோ மாநில ஒருங்கிணைப்பாளர் சொன்னா அது கட்டுப்படும். ரைட்டா ராங் அதெல்லாம் பிரச்சனை, சரியா தவறல்ல பிரச்சனை. கட்டுப்பாட்டை வச்சுக்கணும். அண்ணனோட பிரதிநிதியாட்டு தான் நாங்க பேசுவோம். ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன், ஆளுக்கு அபிப்பிராயத்தை நம்ம அணுகக்கூடாது. ஒரு சராசரி அரசியல் பேச்சா போயிடும். இது சீமானோட அரசியல் படைப்பிரிவு, பிரபாரோட அரசியல் படைப்பிரிவு. அதுக்கான கண்ணியத்தை காக்கணும். தெரியும், நல்லா தெரியும். இங்கதான் உட்காரா நக்கலா நம்மளை ஜடாய்க்கிற மாதிரியே நீ எத்தனை பேர் திரண்டாலும் என் மயிரை கூட காவல்துறை புடுங்க முடியாதுன்னு அவன் கடையில உட்காந்துருக்கான். அது நல்லா தெரியுது. அதிகாரம் வேற ஒருத்தர் கையில இருக்கு, நல்லா தெரியுது. ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி நடக்கலாம். நடக்கட்டும், ஆடட்டும்ங்கிற இவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, வழக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி நம்ம மேல கவுண்டர் வழக்குக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிருக்கா கேள்வி. பிசிஆர் வழக்கு வன்கொடுமை. என்ன வந்து சாதியை சொல்லி திட்டுன போற வழக்கு. அதுல எங்க இதுல அடி வாங்கின அத்தனை பேர் எங்க பல்லவன் எங்க பறையணும் தான் அடி வாங்கியிருக்கான். நீ இந்த தவறான புத்தியில சாதி எண்ணத்தோட அந்த காவல்துறை கையில போட்டுக்கிட்டு பிசிஆர் வழக்கு கொடுத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா போயிடும். நாங்க அந்த வேலை கவுண்டர் பெட்டிஷன் நாங்க எல்லாத்துக்கும் தருவோம். பிசிஆருக்கு மட்டும் நாம் தமிழ் கட்சி கவுண்டர் பெட்டிஷன் தராது. காரணம் நாங்க சாதியை வெறுக்கிறோம், சாதியை ஒழிக்க நினைக்கிறோம். அந்த மாதிரி பொய்யான வழக்கு அந்த ஈன புயலோட்ட, அந்த மன்னன் திருடன்ட்ட, அந்த டாஸ்மார்க் பல ஆயிரம் பெண்களோட சாதி அறுத்து வரக்கூடிய வருமானத்துல வாழக்கூடிய அந்த ரமேஷோ சுரேஷோ அவன் தர காசுக்கு அவன் விசுவாசத்துக்கு நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னா இது ஒரு ஆகப்பெரிய பெரிய பிரச்சனையா அது கிளம்ப விட மாட்டோம் நாங்க. அவனுக்கு அவ்வளவு பெரிய திமிர். ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு கருப்பணி பிள்ளைய கூட அடிக்கலாம் போறான். ஊர் தான் அம்மா பேட்டில் நான் கிங்கு. அம்மா பேட்டில் நீ ஒரு ஆளே கிடையாது. அம்மா பேட்டில் நீ ஒரு ஆளு கூந்தல பல பேர் இருக்கான். இங்க பல பேர் இருக்கான். நான் இங்க பூண்டிகாலையில படிச்சவங்க பல பேர் இருக்காங்க. சும்மா அந்த சரக்கு இருக்க அதை ஓட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு நீங்க ஆள் மகான பண்ணிக்கிட்டு என்ன வேதனை நினைக்குதுன்னா அவன் நம்மளெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்கிற இடத்துல அப்படி கடை இருக்காது. அந்த வன்முறை எல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். அதெல்லாம் நிறைய எல்லாத்தையும் பார்த்து வச்சாச்சு. ஒண்ணு இருக்காது. நம்ம அதுக்கு போறது இல்ல, அதுக்கான பிள்ளைகள் நாம அந்த எங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும். எந்த சமரசமும் இல்லை, எந்த சமரசமும் இல்ல. அன்னைக்கு நாங்க எப்படி 200 பேர் நின்று நீ ஒரு ஆளு வந்திருந்தா சரியா இருந்திருக்கும். அன்னைக்கு நீ சரியா இருந்திருக்கு. நீ சரியான ஆம்பளை. எங்க ஆம்பளைங்களோட எங்க ஆளுகளோட மோதணும் அப்படின்னா நீ ஆம்பளடா அப்படின்னா நாங்க வந்து 2 போத்திருப்போம். பொம்பளை பிள்ளை ஒரு கருப்பணி பிள்ளை நீ கை வைக்கிறான். இல்ல மனுஷனா? நீ மனுஷனா? சோறு திங்கிற வேற என்ன திங்கிற? இதெல்லாம் நீ ஒரு ஆளா? அப்ப எளிய மக்களை மிரட்டிடலாம், அச்சுறுத்தலாம். காவல்துறை கையில இருக்கு. எத்தனை நாளைக்கு காவல்துறை கையில இருக்கும்? கையில இருக்கும். அதனால காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. நம்ம நம்புறோம். அவங்களுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு மயக்கம் உறுதியா நம்புங்க. நம்ம பிடிங்க அப்படிதான் அந்த அம்மா மட்டும்
அண்ணா அவரே பேசு ஐயா பேசு. எங்களை வச்சாச்சு மைக்கு மைக் என்னாச்சு இங்க பாருங்க இங்க பாருங்க ஏய், இருங்க, இருங்க. அண்ணா, 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 காவல்துறை சொன்னாரு. ஏய், இருங்க கரிகாலா 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 இருங்க. இப்போது காவல்துறை ஆய்வாளர் இருங்க, நீங்க பேசி முடிச்சிருக்க வேலை முடிஞ்சு. ஏய் குடுப்பா எல்லாரும் விடுங்க, இங்க பாருங்க. இப்போது காவல்துறை ஆய்வாளர் இந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்துச்சு, இந்த வழக்குல என்ன நடந்திருக்குங்கிறத உங்கள்ட்ட விளக்கம் கொடுக்க வந்திருக்கிறாங்க. கேளுங்க கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. சத்தமா சத்தமா எல்லாரும் போனாங்க. இருங்க 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 மைக் ரெடியா இருங்க, வந்துட்டு வந்து மைக்ல பேசி கேட்காது எல்லாரும். எல்லாம் இருக்க கேளுங்க. இது சம்பந்தமாக என்ன நடந்துட்டு போயிருக்கு